வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ஸ்ரத்தை உடையவன் ஞானம் பெறுகிறான் என்று கூறுகிறார். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் அறிவு, அறிவு என்றால் அறிந்து கொள்ளுதல். எதை? உலகில் உள்ள மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், பொருட்கள் போன்றவற்றை பற்றி அறிந்து கொள்ளுதல். அதைப்போல நான் யார், என்னை படைத்தவர் யார், நான் பிறந்த இந்த உலகை உண்டாக்கியவர் யார், அவருக்கும் எனக்கும் இருக்கும் தொடர்பு என்ன என்பன போன்ற பல கேள்விகளுக்கு விடை அறிந்து கொள்ளுதல். இதுவும் அறிவுதான். இதனை மெய்யறிவு அல்லது மெய்ஞானம் என்றும் சொல்லலாம். சரி, இந்த அறிவினை பெறுவதற்கு ஸ்ரத்தை வேண்டும் என்றால் அந்த ஸ்ரத்தை என்பது என்ன? இந்த வினாவிற்கு ஒரே வார்த்தையில் விடை கூறிவிட முடியாது. அப்படியென்றால் ஸ்ரத்தை என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அதை பார்ப்போம். எந்த ஒரு வேலை செய்தாலும் அதனை அக்கறையுடன் முழு ஈடுபாட்டுடன் செய்வது ஸ்ரத்தை. ஔவை பாட்டி செய்வன திருந்தச் செய் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அந்த செயலில் நாம் காட்டும் ஆழ்ந்த அன்பு, ஆர்வம், கரிசனம், கவனம், முயற்சி, அசைக்க முடியாத நம்பிக்கை, இவை யாவும் சேர்ந்த கூட்டமைப்பையே நாம் ஸ்ரத்தை என்கிறோம். உலகில் அறிவானாலும் சரி, ஆன்மீக ஞானமானாலும் சரி, அதை பெறுவதற்கு ஆசிரியரிடம் அல்லது குருவிடம், சாஸ்திரங்களிடம் ஸ்ரத்தை வேண்டும். பணிவுடன் கூடிய ஸ்ரத்தை நல்ல பலனை தரும். புராண இதிகாச வரலாற்று காலம் தொட்டு இன்று வரை ஸ்ரத்தையுடன் பயின்று கல்வியும் ஞானமும் பெற்ற பல மாணவர்களை நாம் உதாரணமாக கூறலாம். அவர்களை பற்றி பேச ஆரம்பித்தால் இந்த வாழ்நாள் நமக்கு போதாது. நான் இப்பொழுது சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த கலியுக கம்பர் என்று போற்றப்பட்ட மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை பற்றியும் காண்டீபதாரி அர்ஜுனனை பற்றியும் பேச விரும்புகிறேன். திரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தமிழ் மீது தீரா காதல் கொண்டவர். தமிழுக்கு பல அரிய தொண்டாற்றியவர். தமிழ் சிற்றிலக்கியத்திற்கு 1,00,000க்கும் மேற்பட்ட பாடல்களை தந்தவர். இவருடைய மாணவ பருவம் வறுமையிலேயே கழிந்தது. திண்ணைப்பள்ளிகளில் பல ஆசான்களிடம் தமிழ் கற்றார். தேனீக்கள் தேனெடுக்க பல மலர்களை நாடி செல்வது போல் தமிழில் நிறைய கற்க வேண்டும் என்ற வேட்கையில் தமிழறிந்த பல ஆசிரியர்களை தேடிச் சென்றார். அச்சமயம் அன்னக்காவடி சுமக்கும் துறவி ஒருவர் ஆசானாக அறிமுகம் ஆனார். பொதுவாக துறவிகள் ஒரு இடத்தில் தங்க மாட்டார்கள். அன்னக்காவடியை சுமந்து கொண்டு ஊர் ஊராக திரிவார்கள். அன்னக்காவடி என்பது என்ன? அரிசி, அன்னம், அதாவது சோறு முதலியவற்றை பிச்சையாக ஏற்பதற்காக நீண்ட கழியின் இரு முனைகளிலும் பாத்திரத்தை கட்டி தொங்கவிட்டு தோளில் சுமக்கின்ற ஒரு விதமான காவடியே அன்னக்காவடி ஆகும். இதை கொண்டுதான் அதை சுமப்பவர்களின் ஜீவனம் நடக்கும். இனி நாம் நம் கதைக்கு வருவோம். திரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அன்னக்காவடி துறவியை குருவாக ஏற்றார். குருவிற்கு காணிக்கை தர வேண்டுமல்லவா? கையில் காசும் இல்லை, வீட்டில் அரிசி, பருப்பு போன்ற தானியங்களும் இல்லை. குருவுக்கு தொண்டு செய்வதையே தமது காணிக்கையாக கருதினார். தெரு தெருவாக தெரியும் ஒருவருக்கு என்ன தொண்டு செய்வது என்று சிந்தித்தார். தாமே அந்த அன்னக்காவடியை சுமப்பது என்று முடிவு செய்தார். குருவிற்காக சுமந்தார். காவடியை சுமந்து செல்லும் பொழுதே பாடம் கற்றார். பின் நாட்களில் ஆர்வமுடன் தமிழ் கற்க வரும் மாணவர்களுக்கு ஜாதி மத இன பாகுபாடின்றி உண்ண உணவும் இருக்க உறைவிடமும் தந்து பாடம் கற்பித்த மனிதநேய ஆசான் இவர். இவரை போன்றவர்களை புகழ்ந்து குமரகுருபரர் நீதிநெறி வெண்பாவில் மெய்வருத்தம் பாரார், பசிநோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார், கர்மமே கண்ணாயினார் என்று பாடுகின்றார். இப்பாட்டிற்கு விளக்கமாக நாம் காணப்போகும் மற்றொருவர் யார் தெரியுமா? மகாபாரத அர்ஜுனன் தான். குரு துரோணாச்சாரியார்
குருகுலத்து அரசகுமாரர்களுக்கும் தன் அருமை மைந்தன் அஸ்வத்தாமனுக்கும் போர்க்கலையை கற்றுத்தந்தவர். எல்லோருக்கும் ஒன்றுபோல்தான் பயிற்சி அளித்தார் என்றாலும் தந்தை என்ற பாசத்தில் சில சிறப்பான அஸ்திர நுட்பங்களை அஸ்வத்தாமனுக்கு கற்றுத்தர விரும்பினார். என்றாலும் குருவின் முதன்மை மாணாக்கனாக திகழ்ந்தவன் அர்ஜுனன் தான். குரு எள்ளென்றால் எண்ணெயாய் நிற்பான். ஊன் உறக்கம் துறந்து கடுமையாக பயிற்சி செய்வான். இருட்டிலும் இலக்கை குறிவைத்து அம்பு எய்ய பழகுவான். குரு துரோணர் குறித்த நேரத்தில் பாடம் துவங்குவார். அதற்கு முன் மாணவர்களை நீர் நிரப்ப அனுப்புவார். அஸ்வத்தாமனுக்கு வாயகன்ற பானையையும் மற்றவர்களுக்கு குறுகிய வாய் உடைய பாத்திரங்களையும் தருவார். அஸ்வத்தாமன் விரைவிலேயே நீர் நிரப்பி சீக்கிரமே குருவிடம் வந்து விடுவான். அவனுக்கு பாடம் ஆரம்பித்துவிடும். அவனுக்கு சில நுணுக்கங்களை அந்நேரம் தந்தையும் குருவுமான துரோணர் கற்றுத்தந்து விடுவார். இதை அர்ஜுனன் நாளடைவில் கண்டுகொண்டான். குரு இதற்கு முன் கற்றுத்தந்த வித்தையை மனதில் கொண்டு வந்து அந்த யுக்தியை பயன்படுத்தி அவனும் சீக்கிரமே பானையை நிரப்புவான். மற்றவர்களுக்கு முன் குருவிடம் சென்று அவனும் பாடம் கேட்க ஆரம்பித்தான். அவனுடைய ஆர்வம், மதிநுட்பம், ஊக்கம் ஆகியவற்றைக் கண்டு குரு மகிழ்ந்தார். தனுர்வேதத்தில் அவனுடைய திறமை மென்மேலும் வளரும் வண்ணம் பயிற்சி அளித்தார். குருவின் திருவருளும் அர்ஜுனனின் முயற்சியுமே வில்லுக்கு விஜயன் என்ற பெயரை அவனுக்கு வாங்கித் தந்தது. அர்ஜுனன் தன் வாழ்நாள் முழுவதுமே இதே சிரத்தையுடன் இருந்தான். மானுடர் செல்வதற்கரிய இந்திரலோகம் சென்று தெய்வாஸ்திரங்கள் பெற்றான். அங்கு லலித கலைகளும் பயின்றான். வனவாசத்தின் போது மிக கடுமையாக தவம் செய்து சிவனின் சோதனைக்கு உள்ளாகி பின் பாசுபதாஸ்திரம் என்ற மிக அரிய சிவ அஸ்திரத்தை சிவனிடமிருந்தே பெற்றான். ஒரு சத்திரியனுக்கு தேவையான உலகியல் அறிவு மட்டுமின்றி பணிவுடன் சரணடைந்து கீதாச்சாரியன் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் உபதேசம் பெற்று மெய்ஞானத்தையும் அடைந்தான் என்பதே அவன் சிறப்பு ஆகும். அடுத்த தொடரில் சந்திப்போமா? வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.